الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء ولا يحل لهن أن يكتمن ما خلق الله في أرحامهن إن كن يؤمن بالله واليوم الآخر بعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த இறுதி மார்க்கம் அறிவுபூர்வமானதும் ஆதாரபூர்வமானதுமாகும். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த மார்க்கத்தை கற்கும்படியான கட்டளை இடுகிறான். நபியே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு படி என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என் வழி, அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். அலா பஸீரத்தின், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவன் சொல்லக்கூடிய செய்திகளை எதுவாக இருந்தாலும் அதை ஆய்ந்து பார்த்துத்தான் ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வதா துக்கிரு ஆயாத்தில்லாஹி லம் யகிரு அலைஹா சும்ம வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவருக்கு ஓதி காட்டப்பட்டால், அந்த மக்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள் என்றால், இத்தனையும் நமக்கு சொல்லித் தருவது இறை மார்க்கத்தை ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கான தீர்வு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இத்தனையும் நமக்கு சொல்லித் தருகிறான். காரணம், கண்ணை மூடிக்கொண்டு இதை பின்பற்ற வேண்டும், இது சொல்லப்பட்டு விட்டது, காட்டப்பட்டு விட்டது, இதில் எந்த மறுப்பும் இல்லை என்கிற அடிப்படையில் இதை ஏற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இதற்குள் வருகிற போதே, இஸ்லாத்திற்குள் வருகிற போதே நீ நன்றாக சிந்தித்து நிதானித்து அதை ஏற்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார்.
விரும்பினால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் மறுத்துக்கொள், அது உன்னுடைய விருப்பம். ஏற்கும்படியாக இருந்தால் ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வந்ததற்கு பிறகும் கூட இந்த மார்க்கத்தை ஆய்வுக்குட்படுத்தி நமக்கு தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள முயற்சி எடுத்துக் கொண்டுதான் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் நிறைய விஷயங்களை தெரியாமலேயே இங்கு பார்த்ததை போல அங்கு பார்த்ததை போல கேள்விப்பட்டதை போல நடைமுறைப்படுத்துவது என்பது அது நம்முடைய செயல்களை பாழாக்கிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். என்றால் என்ன பொருள்? நாம் செய்யக்கூடிய செயல்களை முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும். அது முன்மாதிரியாக கொள்ளப்படாமல் நாம் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அது அழிந்து நாசமாய் போகும். ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நாளை மறுமையில் இவர்கள் செய்த செயல்களை போய் ஏறிட்டு பார்க்கிற போது அவைகள் எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளாக காட்சியளிக்கும். எந்த பலனையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மலையளவுக்கு செய்திருப்பார்கள், இவர்கள் போய் பார்ப்பார்கள், ஆனால் அல்லாஹ் அவற்றுக்கு எந்த மரியாதையும் தராமல் புழுதியாக்கி விடுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்றால் இத்தனையும் நமக்கு வலியுறுத்துவது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் அது மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு செயலாக இருக்கும் பட்சத்தில் இதில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் என்ன என்பதை அறிந்து புரிந்து செய்வது நம்மீது கடமை. அதற்காகத்தான் அல்லாஹ் இத்தனை நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன் குன்தும் மர்லா வ அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். நீங்கள் நோயாளியாக பயணியாக இருந்தால் வேறு நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்கிறான். அதே போன்று திருக்குர்ஆனில் உதுவை பற்றி சொல்கிற போது ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபக்ஸிலு உஜ்ஹக்கும் ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன் ஃபஇல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. நீங்கள் தொழுகைக்காக இதா குன்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்காக தயாரானால் முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், தலையை தடவுங்கள், காலை கழுவுங்கள். எல்லாம் தண்ணீர் இருந்தால், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நீங்கள் சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தயமம் என்றால் என்ன? ஒரு சஹாபி மண்ணில் கழுத புரண்ட மாதிரி புரண்டார், இதுதான் தயமம் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமம் என்பது இப்படி அல்ல. இப்போ நாம செய்யறோமா இல்லையா? நிறைய பேருக்கு தயமம்னா என்னன்னு தெரியாது, செய்யக்கூடிய முறை தெரியாது. ஆனால் என்ன, தயமம் செய்துவிட்டு நாம் என்ன செய்ய தொழுகிறோம். முறை தெரியாமல் நீங்கள் மண்ணில் புரண்டால் என்ன, மண்ணை அள்ளி பூசிக்கொண்டால் என்ன, நபி அவர்கள் காட்டித்தராத முறையில் இருந்தால் மட்டும்தான் அது தயமம். அதான் உதுவுக்கு ஈடானது, தண்ணீரை கொண்டு உது செய்வதற்கு நிகரானது. நாம ஒன்றை தயமம் என்று முடிவு செய்து கொண்டு எத்தனை பேர் நினைச்சாங்க, மண்ணை அடிச்சு நினைச்சாங்க, பூ நினைச்சாங்க, ஊதிக்கிறாங்க, முகத்தை தடவிக்கிறாங்க, கையை தடவிக்கிறாங்க, அப்புறம் காலையும் தடவிக்கிறாங்க, தலையை தடவிக்கிறாங்க, அப்படியே தண்ணிக்கு பதிலாக மண்ணை பயன்படுத்துகிறார்கள். அப்ப தெரிந்து செய்வதில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தியான பார்வை, அல்லாஹ்விடத்தில் பரிசு நன்மை இருக்கிறது. என் எண்ணப்படி நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு அனுப்பி தந்ததனுடைய நோக்கம் அவர் கற்றுத் தருவதற்குத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பித்த ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் யதுலு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார் என்பதை உறுதியாக சொல்லுகிறார். நமக்கு கற்றுத் தந்திருக்கிற போது நாம் அதை கற்றுக்கொள்ளாமல் என் இஷ்டப்பிரகாரம் நான் ஒன்றை செய்வேன் என்கிற முடிவுக்கு வந்தால் அது அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் தராது.
அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை இன்றைக்கு இங்கு நான் அசைவூட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். தலாக் மேலே பேசிட்டு இருக்காங்க பசங்க. தலாக் கூடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இத்தாவை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். தலாக் கூடப்பட்ட பெண்கள் வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. ஒரு பெண் தலாக் கூடப்படுகிறாள். எப்போது தலாக் கூடப்படுவாள்? தலாக் கூடப்படுவதற்கான காரணங்கள் 4. அதை கடந்ததற்கு பிறகுதான் அவள் தலாக் கூடப்பட வேண்டும். அப்படி தலாக் கூடப்பட்டு விட்டால் அவள் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ, அவள் 3 சுத்தம் காத்திருக்க வேண்டும். 3 சுத்தம் என்றால் 3 மாதவிடாய் வந்து 3 சுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் அவள் அந்த இத்தாவிலிருந்து வெளியேறுவாள். அப்போ 3 சுத்தம் அவள் காத்திருக்க வேண்டும். வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா கலக்கல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன, அவள் தன்னுடைய கற்ப அறையில் இருப்பதை மறைக்க கூடாது, அவளுக்கு அனுமதி அல்ல. ஒரு கணவனோடு வாழ்ந்தவள் விவாகரத்து செய்யப்படுகிறாள். அவள் 3 மாதம் காத்திருக்க வேண்டும். இந்த 3 மாதத்தில் அவளுடைய கருவறையில் எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை மறைக்க கூடாது, அதை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அவரோடு வாழ்ந்த காலத்தில் எனக்கு கரு உருவாயிருக்கிறது என்பதை அவள் சொல்ல வேண்டும், மறைக்க கூடாது. மறைப்பது அவளுக்கு ஹலால் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவள் அல்லாஹ்வை மறுமையை நம்பக்கூடியவளாக இருந்தால் இதை மறைக்காமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ புஊலத்துஹுன்ன அஹக்கு பிரத்திஹின்ன ஃபீ தாலிக் இன் அராது இஸ்லாஹா, அந்த 3 மாத அந்த காலத்தில் அவளுடைய கணவன் இணங்கி போக வேண்டும் என்று, அவளும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நாம் இணங்கி போய்விடுவோம் என்று அவர்கள் இணக்கத்தை நாடினால் இந்த தலாக்கை அவர் மறுபரிசீலனை செய்து அந்த பெண்ணை அவள் என்ன செய்யலாம், மீட்டிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தலாக்கை குறித்து என்ன செய்யலாம் சொல்கிறான். அடுத்து பாருங்க, இது யாருக்கு? 3 மாதம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு 3 மாதம் இத்தா என்கிறான். வல்லதீன யுதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜ யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா. ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், அவளுக்கு இத்தா, தலாக் கூடப்பட்ட பெண்ணுக்கு 3 மாதம். கணவனை இழந்த ஒரு பெண், கணவன் இறந்து போய்விட்டால் அவள் 4 மாதம் 10 நாள் காத்திருக்க வேண்டும். இதா பலகன அஜலஹுன்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன பில் மாரூஃப். அந்த 4 மாதம் 10 நாள் முடிந்ததற்கு பிறகு அவள் தன் காரியத்தில் தானே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை அவள் பெறுகிறாள். தீர்மானித்துக் கொள்வதில் அவள் மீது எந்த குற்றம் இல்லை. வல்லாஹு பிமா தஅமலுன கபீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யாருக்கு? கணவனை இழந்தவள் 4 மாதம் 10 நாள் காத்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், வல்லாஹி யைஸ்ன மினல் மஹீல் மின் நிசாயிக்கும் இனிர்தப்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின். வல்லாஹி யைஸ்ன மினல் மஹீல் மின் நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களில் மாதவிடாயே வராமல் சில பெண்கள் இருப்பார்கள், பருவம் அடையாமலே இருப்பார்கள், அல்லது பருவம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மாதவிடாய் நின்று போகும். இப்படிப்பட்ட பெண் அவள் தலாக் கூடப்படுகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையிலே மாதவிடாய் வராமல் இருக்கின்ற ஒரு பெண், அவள் திருமணம் முடிக்கப்பட்டு கணவனோடு இருக்கிற போது அவளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு தலாக் கூடப்படுகிறாள். அல்லது வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நின்று போய்விட்டது, இவள் தலாக் கூடப்படுகிறாள். இவர்களுக்கு இனிர்தப்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுர், இவர்களுக்கு 3 மாதம் காத்திருப்பு காலம். இவர்களுக்கு 3 மாதம் இத்தா இருக்க வேண்டும். வல்லாஹி லம் யஹிதுன உலாத்துல் அஹ்மாலி, அதாவது வல்லாஹி யைஸ்ன மினல் மஹீல் மின் நிசாயிக்கும்
ஸலாஸத்து அஷ்ஹுர் வல்லாஹி லம் யஹில்ன உலாத்துல் அஹ்மால். மாதவிடாய் வரவில்லை, மாதவிடாய் வரவில்லை. வரவில்லை என்றால் வந்து கொண்டிருந்த பெண், கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணுக்கு திடீரென்று வரவில்லை. இந்த நேரத்தில் அந்த பெண்ணை அவன் விவாகரத்து செய்கிறான். சுத்தமான நேரத்தில் தான் பெண்ணை ஒருவன் விவாகரத்து செய்ய வேண்டும். அவள் அசுத்தமாக இருக்கிற மாதவிடாய் நேரத்தில் பெண்ணை விவாகரத்து செய்தால் செல்லாது என்பது இஸ்லாமிய சட்டம். இப்போ மாதவிடாய் வராமல் இருக்கிறது, அவளை விவாகரத்து செய்கிறான். அல்லது உலாத்துல் அஹ்மால், அவள் கருவுற்று இருக்கிறாள், அவளை இந்த நேரத்தில் அவன் விவாகரத்து செய்கிறான். இப்படி விவாகரத்து செய்தால் இவர்களுக்கான அந்த காத்திருப்பு காலம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை அவளுக்கு காத்திருப்பு காலம். மாதவிடாய் வரல, மாதவிடாய் வராததுக்கான காரணம் அவள் கருவுற்று இருக்கிறாள். ஆரம்ப மாதத்திலே, முதல் மாதத்திலேயே அவள் கருவுற்று இருக்கா, இவன் தலாக் விட்டு விட்டான். இன்னும் 8 மாதங்கள் அவள் காத்திருந்து பிள்ளையை பெறும் வரை அவளுக்கு இத்தா காலம். இப்ப தலாக் கொடுக்கிறான். 8வது மாசத்திலே, 9ஆம் மாசத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பெற்றெடுத்ததோடு அவளுக்கு அந்த இத்தா காலம் முடிந்து விடுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தாலிக அம்ருல்லாஹ் அன்ஸலஹு இலைக்கும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் இதை உங்களுக்கு இறக்கி இருக்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றாரோ அவருடைய குற்றங்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், குற்றங்களை மன்னிக்கிறான், அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குகிறான் என்று 65ஆம் அத்தியாயம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள்ல இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். 2ஆம் அத்தியாயம் 235ஆம் வசனத்தில், 34ஆம் வசனத்தில் இறந்து போன பெண்ணுக்கு இத்தா, இறந்து போன கணவனை இழந்த பெண்ணுக்கு இத்தா என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 228ஆம் வசனத்தில் தலாக் கூடப்பட்ட பெண்ணுக்கு இத்தா காலத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது எல்லாமே திருக்குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்கள். இத்தா என்பது யாருக்கு எத்தனை நாட்கள் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அறிந்து வைத்துக் கொள்ளாதனுடைய விளைவு நாம் அந்த எல்லையை மீறுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்ன சூழல்? இங்க நம்ம ஊர்லயே அது நடக்குது. அதனாலதான் நாம இதை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வெளியூர்லயும் வெளிநாடுகள்லயும் நடக்குது. ஒரு 40 நாள் தான். கணவனை இழந்தால் 40 நாள் இத்தா இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன, பழையபடி அவர்கள் தன் நிலைக்கு என்ன செய்யலாம், வந்து விடலாம் என்கிற மனோநிலை பெண்களிடத்தில் இருக்கிறது. 4 மாதம் 10 நாள் கணவனை இழந்தவளுக்கு ஏன் அல்லாஹ் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? அவளுடைய வயிற்றில் கரு உருவாகி இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே இத்தனை நாள் முதல் மாசத்திலே தெரிஞ்சிடலாமே. இப்ப இருக்கிற நவீன ஆய்வுகளை பயன்படுத்தி கரு இருக்குதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாமே என்றால் அதில் தெரியவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருக்கிறது. DNA டெஸ்ட் எடுத்தாலும் கூட மாற்றி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இவருக்குள்ளதா அவளுக்குள்ளதா என்று. ஆதலால் தான் அல்லாஹ் 4 மாதம் 10 நாள் என்கிறான். இதை அதாவது ராபர்ட் கிரஹாம்பல் என்கிற ஒரு ஆய்வாளர், ஒரு யூத ஆய்வாளர், அவர் ஆய்வு செய்கிறார். ஏன் 4 மாதம் 10 நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? இந்த வசதிகளை பயன்படுத்தி துரிதமாகவே தெரிந்து கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது அவர் ஆப்பிரிக்காவில் போய் அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களை அவர் என்ன செய்கிறார், ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார். ஆய்வு எடுத்துக்கொள்கிற போது அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அத்தனை முஸ்லிம்களும் அந்த எந்த மனையோடு வாழ்கின்றார்களோ அந்த மனையோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் அமெரிக்காவுக்கு வருகிறார், மேலை நாடுகளுக்கு வருகிறார். அங்கு போய் அவர் ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது அவர்கள் பல மனைவியரோடு வாழ்ந்தது அவர்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. அது எப்படி அவரால் தெரிய முடிந்தது என்றால், ஒரு கணவன் மனைவியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவர்களோடு குடும்பம் நடத்துகிற இது கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு மேலாக அதனுடைய தடயங்கள் அவர்களுடைய உடல்களிலே பதிந்து இருக்கிறது.
3 மாதங்களுக்கு மேல் அது உடலிலே அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதை வைத்துக் கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார், கண்டுபிடிக்கிறார். சரதா இப்படி சொன்னது சரதா அப்படின்னு சொல்லி தன் மனைவியும் ஆய்வுட்படுத்துகிறார். தன் மனைவி யார், அந்த ராபர்ட் கிரஹாம்பல்ங்கிறவர் தன் மனைவி ஆய்வு செய்கிற போது தன் மனைவி தன் அல்லாமல் இன்னும் 2 இருவரோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. கடைசியில் அந்த மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைகளில் 3 குழந்தைகளில் 3ஐயும் ஆய்வு செய்கிற போது ஒன்றுதான் இவருக்கு பிறந்தது, மற்ற 2 இவருக்கு பிறக்காது என்பதையும் தெரிந்து கொள்கிறார். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப இப்படி அல்லாஹ் விவாகரத்து செய்யப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான், கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான், மாதவிடாய் வராமலேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான், அல்லது கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான். இந்த காலத்தில் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். எதற்காக? இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையை கண்டறிவதற்காக. அந்த காத்திருப்பு காலத்தில் அவர்கள் செய்யக்கூடாதவைகள் என்ன, செய்ய அனுமதிக்கப்பட்டவைகள் என்ன, பிற சமுதாயத்தில் இருப்பதை போல இந்த காத்திருப்பு காலத்தில் எதையுமே யாரையுமே பார்க்க கூடாது, அவர்கள் கோழி அடைக்கப்பட்ட மாதிரி அடைபட்டுத்தான் கிடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா என்றால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை. மாறாக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அபு அம்ர் இப்னு ஹஃப்ஸ் அல் முகீரா அவர் சொல்லி காட்டுகிறார், خرج مع علي بن ابي طالب الى اليمن فارسل الى امراته فاطمه بنت قيس. நாங்கள் யமனுக்கு போனோம், ஃபாத்திமா பின்த் கைஸ் இடத்தில் என்னை அனுப்பி வைத்தார் அலி அவர்கள். பி தத்லீகத்தின் கானத் பக்கியத் மின் தலாகிஹா வ அமர லஹா அல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம். இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் தலாக் கூடப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள். அந்த பெண் ஐயாஷ் இப்னு அபீ ரபியாவுக்கு வாழ்க்கைப்பட்ட இந்த பெண் அவர்களால் தலாக் கூடப்பட்ட பெண். அவர்கள் தனக்குரிய செலவினத்தை அவரிடத்தில் கேட்கின்றார்கள். தலாக் கூடப்பட்ட பெண்ணுக்கு இந்த கணவன் தான் என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும். எந்த கணவன், எவன் தலாக் கூட்டான் அவன் தான் செலவழிக்க வேண்டும். அதை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வாஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்துமுஹுன்ன மின் உஜிதிக்கும் வலா துலாருஹுன்ன லிதுலையிகு அலைஹின்ன இன் குன்ன உலாத் ஹம்லின் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலான ஹம்லஹுன்ன. 65ஆம் அத்தியாயம் 6வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் உஜிதிக்கும். அந்த பெண்களை, தலாக் கூடப்பட்ட பெண்களை உங்களுடைய சக்திக்குட்பட்டு நீங்களே அவர்களை என்ன செய்யுங்க, வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தி கொடுங்கள். நீங்க அரண்மனைகளை போய் பார்க்கலாம், விடோஸ் ஹவுஸ்னே தனியா வச்சிருப்பான். தலாக் கூடப்பட்ட பெண்களை தங்குவதற்காக வேண்டி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்களை கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க தலாக் கூட்டான்னு வைங்க, நேர அந்த பெண்ணை கூட்டு போய் அந்த இல்லத்துல கொண்டு போய் நிச்சுவாங்க, விட்டுருவாங்க. எப்படி முதியோர் இல்லமோ அது மாதிரி மாதம் மாதம் என்ன செலவு, அந்த 3 மாதத்திற்கு எவ்வளவு செலவோ அத்தனையுமே அவர்கள் அங்கே என்ன செய்வாங்க, கட்டிடுவாங்க. இந்த வாடகை, சாப்பாடு, மருத்துவம் அத்தனையுமே என்ன செய்வாங்க, இவர்களுடைய செலவு. அது அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்துமுஹுன்ன சகன்தும் மின் உஜிதிக்கும். உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க அவர்களை குடியமர்த்துங்கள். வலா துலாருஹுன்ன லிதுலையிகு அலைஹின்ன. அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் தீமை செய்யாதீர்கள், இடையூறு செய்யாதீர்கள். இன்குன்ன உலாத்து ஹம்லின். அவர்கள் கர்ப்பமான பெண்களாக இருந்தால், தனாக்குடப்பட்டிருக்கிறார்கள், கர்ப்பமான பெண்களாக இருந்தால் கர்ப்பத்தை அவர்கள் பெற்றெடுக்கும் வரை நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும். தலாக்குட்டாச்சே, எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று இல்லை, நீ தான் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதைத்தான் அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் தன்னுடைய கணவனிடத்திலே எனக்கு நீ காசு தரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் முடியாதுன்னு என்ன செய்றாரு, சொல்லிடுறார். வல்லாஹி மாலக்கி நஃபகா இல்லா அன் தகூனி ஹாமிலா
நீ கர்ப்பஸ்திரியா இருந்தால் மட்டும்தான் உனக்கு பைசா தரணும். நீ கர்ப்பஸ்திரி இல்லை, இப்போ 3 மாசம் உனக்கு தந்து முடிச்சாச்சு, இனி நான் என்ன செய்ய முடியாது, தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். ஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதக்கரத் லஹு கௌலஹுமா. உடனே அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் நபி இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, செலவுக்கு பைசா தர மாட்டேங்காரு என் வீட்டுக்காரரு, என்ன தலாக் விட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நான் நஃபகத்தலைக்கு உனக்கு பைசா கிடையாது அப்படின்ட்டான். உனக்கு செலவுக்கு பைசா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்தஅதனதுஹு ஃபில் இன்திகால் ஃபஅதின லஹா. அப்ப நான் இப்ப எங்க போய் இருக்கணும், உன் தாய் வீட்டுல இருந்துக்க, உன் சொந்தக்கார வீட்டுல போய் இருந்துக்க என்று நபி அவர்கள் நினைச்சாங்க. அந்த பெண்ணுக்கு அனுமதி அளித்தார்கள். காலத்து ஐன யார சொல்லலாம், இப்ப நான் எங்க போய் இருக்கிறது, எனக்கு சொந்த வீடு இல்லையே, என் தாய் தந்தை இல்லை, யாரும் இல்லை, நான் எங்க இருக்கிறது. இலா இப்னி உம்மி மக்தூம். உம்மி மக்தூம் எங்க இருக்கார், அங்க அவர் ஒரு வகையில் உறவுக்காரர். ஓ கான ஆமா, அவர் கண்டறியாத சஹாபி, அங்க போய் இருந்துக்க. தலவு சியாபஹா இந்தஹு வலா யராஹா. நீ உன்னுடைய மேலாடையை நீ கழட்டி வைத்துக் கொள்ளலாம், ஏன் அவர் ஒன்ன பார்க்க மாட்டார், நீ அவரை பார்ப்ப, அவர் ஒன்ன பார்க்க மாட்டார், ஆனால் நீ அந்த வீட்டில் போய் என்ன செய்ய, இருந்து கொள். ஃபலம்மா மவத் ஐத்தத்துஹா. இப்படி இருந்து அந்த இத்தா, எந்த இத்தா, 3வது தலாக் ஒரே அடியாக, அதாவது 3 தலாக் என்பது ஒரு கணவனுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. முதல் தலாக் அதற்கு அவகாசம், 2ஆம் தலாக் அதற்கு அவகாசம், 3ஆம் தலாக்கு விடப்பட்டு இப்போது அதுவும் தீர்ந்து விட்டது. இந்த காலம் முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமத் இப்னு ஸைத், அந்த பெண்ணை உஸாமத் இப்னு ஸைதுக்கு நபி அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். ஃபஅர்ஸல இலைஹா மர்வான். அப்போ மர்வானுடைய காலத்தில், மர்வான் என்கிற ஒரு ஆட்சியாளர், இந்த கலீஃபாக்களுக்கு எல்லாம் பிறகு மர்வான் ஆட்சியாளர் வருகிறார். முஆவியாவுக்கு பிறகு மர்வான் என்பவர் ஆட்சியாளர் வருகிறார். அப்ப இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் நினைச்சாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யஸ்அலுஹா அனில் ஹதீஸ், இந்த ஹதீஸை குறித்து கேட்கிறார்கள். தலாக் போடப்பட்ட பெண்ணுக்கு காசு கணவன் தானே கொடுக்கணும், என்ன உங்களுக்கு உங்களுடைய கணவன் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தந்தாரா, நபி அவர்களிடத்தில் நீங்க போய் கேட்டீங்க, அதுக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க என்கிற இந்த செய்தியை எல்லாம் கேட்கிற போது அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு செலவுக்கு பைசா கிடையாது என்று நபியும் சொல்லிட்டாங்க. என் கணவன்கிட்ட கேட்ட தரமாட்டேன்னு சொன்னாரு, நபியிடத்துல போய் கேட்ட நபி வந்து உனக்கு இல்லைன்னு நினைச்சுதாங்க சொல்லிவிட்டார்கள். அப்ப மர்வான் சொல்கிறார், இல்ல அப்படிலாம் கிடையாது, கணவன் தான் காசு கொடுக்கணும் நான் சொல்லுவேன். ஏன்னா மர்வான் நிறைய கோல்மாலாம் பண்ணியிருக்காரு. மர்வான் வந்து, அந்த மர்வான் தான் பெருநாள் குத்துபா தொழுகைக்கு பிறகு, நாம இப்ப எல்லாரும் பெருநாள் குத்துபா என்ன, முதல்ல 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றோம், குத்துபா கொடுக்குறோம். மர்வான் என்ன செஞ்சா தெரியுமா, ஜும்மா மாதிரி முதல்ல குத்துபா அப்புறம் பெருநாள் தொழுகை அப்படி என்ன செய்தார். அபூ சயீத் குத்ரி தான் போய், இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததல்ல, இது அவர்கள் காட்டி தந்ததற்கு மாற்றம் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆட்சியாளரை ஒரு அளவுக்கு தான் அவர் தனக்கு தெரிந்ததை சொல்ல முடிந்தது. அந்த சஹாபியால் அவரை தடுத்து நிறுத்துகிறார், பலமும் வலிமையும் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது, சொல்லக்கூடிய தைரியம் இருந்தது, சொன்னார். அது மாதிரிதான் இந்த விஷயத்திலும் மர்வான் இல்லை என்ன, அது வந்து கணவன் தான் கொடுக்க வேண்டும் என்று மர்வான் என்ன சொன்னார். பிறகு அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் சொன்னார்கள், இல்லை, மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக்காக இருந்தால் மட்டும்தான், அந்த இத்தா காலத்தில் மட்டும்தான் கணவன் மனைவிக்கு இத்தா காலத்தில் செலவு செய்ய வேண்டும் என்பதை ஃபாத்திமா பின்த் கைஸ் மர்வானுக்கு சொன்னார்கள். அதெல்லாம் முடியாது, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என்று அவர் மறுத்தார் என்கிற செய்தியை முஸ்லிமிலே 2958வது ஹதீஸிலே பார்க்கிறோம். அது என்ன மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக் என்றால், முதல் தலாக்குக்கு 3 மாசம் இத்தா, இந்த 3 மாத காலத்தில் கணவன் மனைவி விரும்பினால் இணைந்து கொள்ளலாம், இது மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக். பிறகு வாழ்கிறார்கள், பிறகு பிரச்சனை, பிறகு தலாக், 3 மாத கால இத்தா, கணவன் மனைவி இந்த 3 மாத காலத்தில் இணங்கினால் அவர்கள் இணைந்து கொள்ளலாம், இது மீட்டிக்கொள்ளத்தக்க வகையில் உள்ள ஒரு தலாக். 3வது தலாக்கை கணவன் விடுகிறான் வையுங்கள், அந்த 3 மாத கால இத்தாவில் அவள் இருக்கிற போது 3வது தலாக்குக்கு பிறகு அது மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக் அல்ல, அது இத்தாவல்ல. அதுல இவன் நினைத்தாலும் அவளை மீட்ட முடியாது, அவள் விரும்பினாலும் இவனோடு சேர முடியாது. ஆதலால் தான் இந்த இத்தாவில் இருக்கிற பெண்ணுக்கு செலவினம் கணவனுடைய பொறுப்பல்ல என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் புரிய வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
நபியை நேராக கண்டு நபியை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நபி தோழர்களே, மார்க்கம் சார்ந்த இந்த விஷயங்களில் புரிதலில் ஏற்பட்ட சருகல்கள் பல நேரங்களில் அது தவறில் போய் முடிகிறது என்கிற ஒரு சூழலை பார்க்கிற போது, இத்தனை காலங்கள் கடந்ததற்கு பிறகு நம்முடைய புரிதலில் நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதால் நமக்கு எத்தனை சருகல்கள் ஏற்படும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜைனப் பின்த் உம்மு சலமா அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். இது இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஜைனப் பின்த் அபி சலமா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. லம்மா ஜா நஅயு அபி சுஃபியான் பின் ஷாம், அபு சுஃபியான் ஷாமில் இறந்து போனாருங்கிற செய்தி வந்ததும், தஅத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பி சுஃப்ரத்தின் ஃபில் யௌமி ஸாலிஸ். உம்மு ஹபீபா அவர்கள் அபு சுஃபியானுடைய மனைவி. உம்மு ஹபீபா அவர்கள் 3ஆம் நாளில் அவர்கள் மஞ்சள் நிறத்திலான ஒரு வாசனையை என்ன செய்தார்கள்? தடவி கொண்டார்கள். ஃபமஸஹத் ஆரிலைஹா வதிராஐஹா, வலப்பக்கமும் இடப்பக்கமும் கை காலில் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க தடவிக்கிட்டாங்க. வகாலத் இன்னி குன்து அன் ஹாதா லகனியத்துன், இது எனக்கு போதுமானது என்று சொன்னார்கள். லவ்லா அன்னி சமீத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யஉலில் இம்ராத்தின் தூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் தஹித்த அலா மையித்தின் ஃபௌக ஸலாசின் இல்லா அலா ஜௌஜின். ஒரு மையத்து இறந்து விட்டால் அந்த மையத்து கணவனாக இருந்தால் மனைவி தவிர மற்றவர்கள் 3 நாட்களுக்கு மேல் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்காமல் இருந்திருந்தால் நான் நேசிருப்பேன், இதை பூசாமல் இருந்திருப்பேன் என்று அவர் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய கணவன் இறந்ததற்காக 4 மாதம் 10 நாட்கள் காத்திருந்தார்கள் என்பதை இந்த புகாரில் உள்ள இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 4 மாதம் 10 நாள் கணவனை இழந்த பெண் காத்திருக்கிற இந்த காலம் அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல், இன்னொரு செய்தி அந்த இப்னு மாஜாவில் சொன்னமா இல்லையா, இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தியில இன்ன இப்னத்தல்லாஹா துஃபி அன்ஹா ஜௌஜஹா, என்னுடைய மகளுடைய கணவன் இறந்து விட்டான். ஒரு பெண் நபி இடத்துல வந்து என்னுடைய மகளின் கணவன் இறந்து விட்டான். ஃபஸ்தகத் ஐனுஹா ஃபஹிய துரீது அன், என்னுடைய கணவனுடைய அந்த என்னுடைய மகளுடைய கணவன் இறந்து விட்டார், அவள் இத்தா இருந்து கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணில் நோய் ஏற்பட்டிருக்கிறது, கண் நோய் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி கண் நோய் ஏற்பட்ட காரணத்தினால் துரீது அன் தக்ஹலஹா, கண்ணில் சுர்மா போடலாம் என்று அவள் நினைக்கின்றாள். கண்ணில் சுர்மா போடலாம் என்று நினைக்கின்றாள். சுர்மா போட்டால் கண்ணுக்கு என்ன ஒரு குளிர்ச்சியை தரும். அந்த கண்ணு இயற்கையான அந்த கல்லை என்ன செய்வாங்க, சுர்மா கல்லை நல்ல பொடி செய்து வைத்திருப்பாரு, சுர்மா போடுவாங்க, கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும். அப்படி சுர்மா போடலாம் என்று நினைக்கிற கால சொல்ல சொன்னாங்க, கது கானத்தி அஹதாக்குன்ன தர்மி பில் பாரதி இந்த ரஸில் ஹவுல் வ இன்னமா ஹிய அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா. முன்னொரு காலத்தில், அறியாமை காலத்தில் 1 வருடம் முழுக்க என்ன செய்வாங்க, ஆடு மாடை சாப்பிடாம என்ன செய்வாங்க, விட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு கணவனை இழந்து விட்டால் மனைவி 4 மாதம் 10 நாள் காத்திருக்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுர்மாவெல்லாம் போடக்கூடாது, சுர்மா போடக்கூடாது. ஏன்? அது அலங்கரிப்பதற்கான ஒரு பொருள். அப்போ ஒரு துக்கம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் காத்திருப்பு காலத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது இத்தாவில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க மற்றவர்களை பார்க்கலாமா? சாதாரணமாக காலத்தில் மற்றவர்களை
எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்துக் கொள்ளலாம். முகம் உங்கையை தவிர ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவைகளை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லித் தரக்கூடிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லித் தருகின்றார்கள். அது அல்லாமல் தன்னை அலங்காரம் செய்யாமல் இருக்க வேண்டும். புது ஆடை அணிந்து என்ன அவள் அதாவது திருமணத்திற்கு தயாராக அவள் இருக்க வேண்டும். திருமணம் குறித்து எந்த நிச்சயத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 235 வசனம், லா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரதும் பி மின் ஹித்பத்தின் நிசா அவ் அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் அலிமல்லாஹு அன்னக்கும் சதذكرூனஹுன்ன வலாக்கின் லா துஆஇதுன்ன சிர்ரன் இல்லா அன் தகூலு கௌலம் மஅரூஃபா. 2ஆம் அத்தியாயம் 235 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியை சாடை மாடையாக நீங்க என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்வதால் உங்களுக்கு எந்த குற்றம் இல்லை. அல்லது நீங்கள் உங்களுடைய மனதில் மறைத்துக் கொண்டு வைத்திருப்பதால் உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை. ஆனால் லா துஆஇதுன்ன சிர்ரன், நீங்கள் ரகசியமாக கூட வாக்குறுதியாக தராதீர்கள். யாருக்கு? இத்தாவில் இருக்கிற பெண்ணுக்கு சாடையாக சாடை மாடையாக நீங்க என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லலாம். இந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் நினைக்கிறேன் என்று சொல்லாமல் சாடை மாடையாக என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். எந்த உத்தரவாதத்தையும் தர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 235 வசனம், கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அந்த 3 மாத கால காத்திருப்பு காலத்தில் அந்த பெண்ணை ஒருவன் மணக்க வேண்டும் என்று நினைத்தால் சாடை மாடையாக சொல்லாமே ஒழிய நிச்சயம் செய்துவிடக் கூடாது, வாக்குறுதி தந்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இன்னைக்கு நம்ம ஊர்ல இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணை நிச்சயம் செய்து திருமணம் செய்யலாம் என்கிற அளவுக்கு நிலை மாறி இருக்கிறது. இதற்கு அனுமதி இருக்கிறது என்று மௌலானாக்கள் பத்வா கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு முரணான செயல், அல்லாஹ் அறிவுறுத்தியதற்கு நேர் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சாடை மாடையாக சொல்லலாம் என்று சொன்னால் லா துஆஇதுன்ன சிர்ரன், ரகசியமாக கூட நீங்கள் வாக்குறுதி தராதீர்கள் என்று சொல்லப்பட்ட ஒன்றில் தெளிவாக நிச்சயம் செய்கிற நிலைக்கு போய்கொள்ளலாம் என்று ஒரு ஃபத்வாவே டவுன் காட்சி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. இது எந்த வகையை சாரும்? இது மார்க்கத்துக்கு முரண் இல்லையா? கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? இஸ்லாத்தினுடைய வரம்பை, இது அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை மீறக்கூடாது என்பதுதான் நமக்கிடப்பட்ட கட்டளை. இதை எப்போது நாம் மீறுவோம், எப்போது மீறாமல் இருப்போம், இது குறித்த அறிவு நமக்கு இருந்தால் மட்டும்தான். அறிவு இல்லை என்று சொன்னால் நாம் இத்தனையும் மீறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எப்போது அறிவு கைப்பற்றப்படுகிறதோ அப்போது அழிவு நாள் நெருங்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளை நெருங்குகிறோமோ என்று என்ன தோன்றுகிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.